ஹாய் மக்களே, அன்றைக்கி இது என்ன ஊரில் ஒரு பொம்பளையை இழுத்து போட்டு எல்லாம் அடிக்கிறாங்க மக்களை. யாருக்கிட்ட? திருநங்கைங்கன்னு சொன்னால் அன்னகர்கள் சொல்லப்பட்டிருக்கு, பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. இவங்களை குறித்து விலாவரி ஆண்டவரே விலங்கு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அன்னகர்களாக ஆக்கப்பட்டாங்க, அன்னகர்களாக பிறந்தாங்க, அன்னகர்களாக ஆக்கப்பட்டாங்க, அன்னகர்களாக இடையில உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இவங்களை குறித்து நிறைய பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது மக்களை. ஆனால் என்னன்னு கேட்டால், அன்றைக்கி அந்த பொம்பளைய இழுத்துட்டு ஒரு 4-5 பேர் நடு ரோட்டில் இழுத்து முடியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு கொலை குற்றமாக அந்த அம்மா செஞ்சிச்சு. போட்டு அதை கணவனால் கைவிடப்பட்ட பொம்பளை. அதுக்கு ஒரு கணவன் இருந்திருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா அன்றைக்கி அந்த பொம்பளையை போட்டு அடித்து முடி பிடிச்சி இழுத்து புடவையை கழட்டி ஒருத்தர் கையில் பிடிச்சிட்டு வச்சுருக்கிறா. பின்னாடி ஒருத்தி எட்டி எட்டி அந்த பொம்பளையை அடிக்கிறா. முதுகுலேயே ஓங்கி ஓங்கி குத்திட்டு வரேன் மக்களை. அது எல்லோரும் இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு, இது எவ்வளோ பெரிய குற்றம் சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் அந்த அம்மா போயிருக்கு. அந்த அம்மாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட அந்த அம்மாவுக்கு என்ன கிடைக்கல? நியாயம் கிடைக்கல. அது கடைசியில் அதை அடி வாங்கினது தான் மிச்சம். நாளைக்கு அந்த அம்மாவுக்கு ஏதோ நாய், அந்த குழந்தை 2 பசங்களை வச்சுருக்குதாம்மா அந்த அம்மா. அந்த 2 பசங்களுக்கு நியாயம் கேட்குது. என்னன்னு கேட்டால், அந்த பிள்ளை ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கிற பிள்ளை அந்த பையனை லவ் பண்ணிகிட்டு இருக்குது. என் பிள்ளையோட நீ சுற்றாதுன்னு சொல்லி அந்த அம்மா எச்சரிக்கை கொடுத்துருக்குது. அவங்க அம்மாக்கிட்டையும் போய் சொல்லியிருக்குது. அந்த அம்மா சொல்லி அவங்க யாரும் கேட்காத மறுபடியும் அந்த பையனோடைய அந்த பிள்ளை சுற்றுவோம். அந்த பிள்ளைக்கு அந்த அம்மா கோவம் வந்திருக்குது. அந்த அம்மா இதை அடிச்சிருச்சோ நீ என்ன பண்ணிச்சோ தெரியல. இதை யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்து அந்த அம்மாவுக்கு அனுப்பிச்சி விட்டு சண்டை போட்டு அதுக்காக பதிர்த்தியாக அவங்கெல்லாம் அங்கேருந்து ஓடி வந்து இத்தனை பேர் சேர்ந்து அந்த ஒரு பொம்பளை போட்டு அடித்து இழுத்துட்டு போகிறாங்க. எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்குறாங்க. அந்த அம்மாவுக்கு நீதி கிடைக்கல. ஆனால் இவங்க நல்லா இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நல்லாவே இருக்க மாட்டாங்க மக்களை. என்கிட்ட நீதி நான் எங்கேயுமே செத்து போயிடாது. என்றைக்கு இருந்தாலும் முழிச்சுக்கிறோம். அது நியாயம் நமக்கு நாளைக்கு இதே நிலமை யாரை கொண்டாவது நமக்கு நடக்கும். ஆனால் அந்த அம்மாவுக்கு நிச்சயமாக நியாயம் எங்கே இருந்தாவது ஒரு பக்கம் வந்து கிடைக்கும். ஆனாலும் பொம்பளை அப்படி அடித்து எடுத்துகிட்டு போனது உண்மையிலே ரொம்ப கண்டிக்கத்தக்கது. ஏன்னு கேட்டால் மகா பயங்கரமான குற்றங்கள் அது. ஏன்னு கேட்டால் இவங்க வந்து ஒரு ஆம்பளை பொம்பளைக்கு ரோட்டில் இழுத்துட்டு போகிறாங்க. இவங்களுக்கு வந்து வெக்கம் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே வந்து இவங்கள உருவாக்கப்படுறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒரு பெண்மை இல்லையா? இந்த பெண்மைக்கு ஒரு கலங்க உருவாக்கப்பட்டது தானே அந்த நடந்துச்சு அந்த ரோட்டில். இதை அந்த அம்மா இப்படி செய்யலாமா? அவங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுங்களா? உண்மையில தேவனுக்கு அடுக்காது. உண்மையில கண்டிக்கிறேன் அவங்கள. அவங்க செஞ்சது மகா தப்பு. அந்த அம்மாவுக்கு நீதி கிடைக்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் நீதி கிடைக்கல. ஆனாலும் அந்த பிள்ளையை அடிச்சிட்டாங்களா, அவங்கள கூப்பிட்டு கொண்டு போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த அம்மா மேலே என்ன குற்றமோ அந்த அம்மாவுக்கு அதுக்கு தண்டனை பரிகாரம் பண்ணுங்கள். அதை விட்டு போட்டு இத்தனை பேர் சேர்ந்து அந்த அம்மாவை அடித்தது தப்பு இல்லையா? பாவம் இல்லைங்களா? பார்த்து நடந்துக்காங்க மக்களை. ரொம்ப அட்டூழியமாக அநியாயம் நடக்குது. அதில் பார்த்து நடந்துக்காங்க மக்களை. பாவம் அந்த அம்மா. உண்மையில் அவன் நினச்சி அந்த அதை கேட்குறக்க யாருமே இல்லை. தன் பிள்ளைங்கன்னா கூட அந்த அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பு கிடச்சிக்கும். அந்த பிள்ளைங்க தடுத்துருப்பாங்க. அத்தனை பொம்பளைங்க பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறாங்க மக்களை. அவங்க அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க. ஏன் மக்கள் இந்த மாதிரி இருக்கிறீங்க? நியாயக்கு அதாவது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் நாய்ங்க கூட ஒருத்தன் கடிக்கணும்னா ஒன்று சேர்ந்துக்குது. ஒரு மாடு மாட்டுங்களோட ஒன்று சேர்ந்துக்குது. ஏன் ஜனங்க மட்டும் ஏன் ஒற்றுமையாக மாட்டேங்கிறீங்க? இப்படி ஒரு பெண்மையை வந்து இப்படி செஞ்சது எவ்வளோ பெரிய தப்பு. புடவை ஒருத்தர் கையில் ஒடிச்சிட்டு போகிறா பின்னாடியே. வேதனையாக இருக்கும் மக்களை. தயவுசெய்து இதெல்லாம் வந்து தடுக்க முயற்சி பண்ணுங்கள் மக்களை.